ஹாய் குழந்தைகளே, நான் உங்கள் நண்பன் எலி. இன்னைக்கு நான் உங்களுக்காக கதை சொல்ல போறேன். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த கதை ஒரு பாப்பாவின் கதை. ஒரு குட்டி பாப்பா தனது டெட்டிபியருடன் விளையாடி முடித்துவிட்டு கைகள் அழுக்காக இருக்கும்போதே மேஜையிலுள்ள ஆப்பிளை சாப்பிட தயாராகிறது. அப்போது அதன் கையில் மறைந்திருந்த குறும்புக்கார பச்சை விளக்கிருமி ஒன்று ஐயோ நில் நில், என் வீடு இங்கேயே இருக்கட்டும் என்று சத்தம் போட்டு பயமுறுத்துகிறது. உடனே ஒரு சின்ன சோப்பு துண்டு தோன்றி அந்த கிருமியை விரட்டும்படி செய்கை செய்கிறது. தாமதக்காமல் பாப்பா தனது குளியல் அறைக்கு சென்ற மகிழ்ச்சியுடன் பாட்டு பாடி கைகளை கழுவ தொடங்கியது. சுத்தமான கிருமிகள் யா யா யா. சோப்பு நுரையில் கிருமி மறைந்ததும் இப்போது சுத்தமான கைகளுடன் குட்டி பாப்பா ஆப்பிளை சாப்பிட்டு மகிழ்ச்சியில் சிரிக்கிறது. சுத்தம் சுகாதார. குழந்தைகளே, இந்த கதையில் வந்த குழந்தையைப் போலவே நாம் அனைவரும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய அடுத்த கதைக்குள்ள போலாம். இந்த கதை ஒரு இரு நண்பர்களின் கதை. ஒரு அழகான பூங்காவில் குட்டி கரடி தனது பிரகாசமான நீல நிற தொப்பியை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக சுழன்று விளையாடிக் கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக தொப்பி கழன்று பறந்து போய் எட்ட முடியாத ஒரு உயரத்திலிருந்த ஒரு மரக்கிளையில் மாட்டிக்கொண்டது. குட்டி சோகத்தில் தவித்த போது அதன் நண்பனான மியா பூனைக்குட்டி அங்கே வந்தது. மியா உடனே சுறுசுறுப்புடன் மரத்தில் ஏறி தன் வாயால் தொப்பியை பிடித்து கீழே இருந்த குட்டியிடம் வீசியது. தொப்பியை மீண்டும் பெற்ற குட்டி மிகுந்த மகிழ்ச்சியுடன் மியாவை அணைத்து நன்றி கூறியது. பின்னர் இருவரும் நண்பர்களாக தொடர்ந்து விளையாடினர். குழந்தைகளே, இந்த கதையில் வந்த நண்பர்களைப் போலவே உங்கள் நண்பர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதோட கதை முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.